إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها صدق الله المولانا العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا إيمان لمن لا أمانة له أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனின் மீது உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே மாற்றாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஐன்கள், தபா தாபிஐன்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் முறைத்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் நமக்கு எல்லா விதமான பாக்கியங்களை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கின்றான். அந்த பாக்கியங்களை நம்ம எப்படி பயன்படுத்தணும் என்பதையும் அல்லாஹு தாலாவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. கணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் அமானிதம்னா என்ன, அமானிதத்தை குறித்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க என்பதாக பார்ப்போம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அமானிதம் என்பது எல்லோருக்கும் மிக முக்கியமானது. அதனால தயவு செய்து நான் 5 நிமிஷத்தில் இன்ஷா அல்லாஹ் முடிச்சிருந்தேன். எல்லாரும் கவனமாக கேளுங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அமானிதத்தை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அல்லாஹ்வும் கூறும்போது சொல்லி காட்டுவாங்க. முதல்ல நம்ம விளங்க வேண்டியது அமானிதம்னா என்ன என்பதாக விளங்க வேண்டும். அமானிதம் என்னவென்று கேட்டால், ஒருவர் நம்ம இடத்துல இந்தப்பா இதை நீ வச்சுக்க, உதாரணமாக 500 ரூபாவை கொடுத்து, இப்போ உதாரணமாக நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்கள்கிட்ட ஒரு 500 ரூபாவை கொடுத்து இதை நீங்கள் வச்சுக்கோங்க, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நான் வாங்கிக்கிறேன் என்பதாக சொல்கிறோம். பார்த்தீங்களா, இதுதான் அமானிதம் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படிப்பட்ட அமானிதத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி சொன்னாங்கன்னா, எப்படி ஈமான் நம்ம இடத்துல இருக்க வேண்டுமோ அதே மாதிரி அமானிதமும் நம்ம இடத்துல இருக்க வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. ஈமானும் அமானிதமும் வேற அல்ல, மாறாக அது ரெண்டும் ஒன்றுதான். இன்னும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, லா ஈமான லிமன் லா அமானத லஹு, எந்த மனிதன் அமானிதத்தை நிறைவேற்றவில்லையோ அவனுக்கு ஈமான் இல்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அப்போ இந்த ஹதீஸ்ல தெரிய வருது என்னன்னா, அமானிதம் எந்த அளவுக்கு ஒரு முக்கியம் என்பதாக இந்த ஹதீஸ் நமக்கெல்லாம் விளக்குகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் என்ன சொல்றா இதை பற்றி அப்படி கேட்டால், அல்லாஹ் சொல்லும் போது, இன்னல்லாஹு யஅமுருக்கும், நான் உங்களுக்கு ஏவுகிறேன். என்ன ஏவுகிறேன் என்று கேட்டால், யாராவது உங்களிடத்துல அமானிதமாக கொடுக்கப்பட்டால் ஒரு பொருளையோ ஒரு விஷயத்தையோ ஒரு ரகசியத்தையோ உங்களுக்கு யாராவது கொடுக்குறாங்கன்னா அதை அவங்கள்ட்ட நீங்கள் திருப்பி கொடுங்க என்பதாக அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்போ அமானிதம்னா என்ன நினச்சிக்கிறான்னா, இப்போ ஒரு ஆள் பொருள் கொடுத்தா ரகசியத்தை பாதுகாக்க சொன்னால் இது மட்டும்தான் அமானிதமா என்பதாக பார்க்கும்போது அது மட்டும் அமானிதம் இல்லை. தாய்மார்களே, நாம் எல்லாம் விளங்க வேண்டும், அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் அமானிதம் தான். உதாரணமாக ஸலாத், தொழுகை இருக்குது, அது இந்த உம்மத்தின் மீது கொடுக்கப்பட்ட ஒரு அமானிதம். அல்லாஹ் கியாமத் நாள்ல கண்டிப்பாக கேட்பான், ஓ ஈமான் கொண்டவர்களே, உங்க உம்மத்திற்கு நான் உங்களுக்கு ஒரு அமானிதத்தை கொடுத்தேனே, தொழுகையை கொடுத்தேனே, அந்த தொழுகையை நீங்க எந்த அளவுக்கு பேணி பாதுகாத்தீங்க, எந்த அளவுக்கு நீங்க தொழுதீங்க என்பதாக அல்லாஹ் கேட்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அப்ப தொழுகை இருக்குது, இந்த உம்மத்தின் மீது கொடுக்கப்பட்ட ஒரு அமானிதம். அதே மாதிரி சௌம், நோன்பு இருக்குது, இந்த ரமலான் மாதத்தில் கொடுக்கப்பட்ட நோன்பு இருக்குது, இது மிகப்பெரிய ஒரு அமானிதம். இதை பற்றியும் அல்லாஹ் தாலா கண்டிப்பாக கேள்வி கணக்கு கேட்பான். அதே மாதிரி கணவன் மனைவி இருவரையும் அல்லாஹ் தாலா கேள்வி கேட்பான். என்ன கேள்வி கேட்பானா, நான் உங்களுக்கு ஆண்களை பார்த்து அல்லாஹ் தாலா கேள்வி கேட்பானா, நான் உனக்கு சாலிஹான மனைவியை கொடுத்தேன்னு நீ எப்படி அந்த மனைவி நீ பேணி எப்படி பாதுகாத்த என்பதால் அல்லாஹ் கேள்வி கேட்பான். அதே மாதிரி பெண்களையும் அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான். உங்களுக்கு நான் சாலிஹான கணவரை கொடுத்தேன்னு அந்த கணவருடைய விஷயத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு நடந்து கொண்டீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு கட்டுப்பட்டீங்க என்பதால் அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக கேள்வி கேட்பான். அதே மாதிரி ரகசியம் இருக்குது. இப்போ ஒரு ஆள் உங்கள்கிட்ட சொல்கிறாரு, இது மாதிரி இன்ன விஷயப்பா
இதை நீ யார்ட்டையும் சொல்லாதப்பா என்பதாக சொல்றாங்க. பார்த்தீங்களா, இதுவும் ஒரு அமானிதம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்க எல்லாம் வரலாறு படைத்து பார்த்தால் உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு அமானித தன்மை எந்த அளவுக்கு பாதுகாத்தாங்கன்னா, ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் கேள்விப்பட்ட சம்பவம் தான், புது சம்பவம் என்பது கிடையாது. சொல்ற ஆள் வேற ஆள். அதுதான் ஒரு விஷயம். அதாவது என்ன சொல்லி காட்டுறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருக்கிறாங்க. மக்கால இருக்கும்போது முஷ்ரிக்குகள் என்ன பண்றாங்கன்னா, ஜாமாவை கொடுக்குறாங்க. தங்கம் பொருள் இதே மாதிரி ஒரு ஜாமாவை கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நீங்க வச்சிருங்க, இன்ஷா அல்லாஹ் நான் வாங்கிக்கிறேன் என்பதாக முஷ்ரிக்குகள் கொடுக்குறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய போக இருக்கிறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி முஷ்ரிக்கீன்கள் நம்ம இடத்துல ஜாமாவை கொடுத்துருக்காங்களே, அமானிதமாக கொடுத்துருக்காங்களே, அதை அவங்ககிட்ட போய் கொடுக்கணும் என்ற சூழ்நிலை வந்துச்சு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அமானிதத்தை கொடுக்கும்போது முஷ்ரிக்கீன்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி முஷ்ரிக்கீன்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொல்றதுக்காக வராங்க. இப்போ நபி யோசிக்கிறாங்க, என்னடா நம்ம அமானிதத்தை கொடுக்க போனால் அங்கேருந்து நம்ம அதே முஷ்ரிக்கீன்கள் கொல்ல வராங்களே, என்ன பண்ணுறது என்பதாக தெரியாமல் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட என்ன பண்ணுறாங்கன்னா, ஓ அலியே, நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த ஜாமாவெலாம் நீங்கள் வச்சுக்கோங்க, இது வந்து முஷ்ரிக்கீங்களோட சொத்து, அமானிதமாக என்கிட்ட கொடுத்தாங்க, இப்போ நான் அவங்க இடத்துல கொடுக்க போனால் அவங்க என்னை கொன்றுவாங்க, அதனால இதை நீங்கள் அவங்ககிட்ட போய் கொடுத்துருங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு போகிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, என்னதான் நம்மளை அடிக்க வராங்களோ, என்னதான் நம்மளை கொல்ல வந்தாலும் அவங்களுடைய அமானித பொருள் என்னிடத்துல இருக்கு, இதை நான் அவங்களிடத்துல ஒப்படைக்கணும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட யோசனை எப்படி இருந்துச்சு. கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்களுடைய சம்பவத்தை பற்றி பதிவு செய்யும்போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவாங்களா, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடத்துல ஆலிமா பெருமக்கள் இருப்பீங்க, அந்த ஆலிமாக்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டினாங்களா, அதாவது என்னிடத்துல கொடுக்கப்பட்டது ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ் என்னிடத்துல அமானிதமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஹதீஸை நான் ஒரு வார்த்தை அதிகமாகவோ ஒரு வார்த்தை கம்மியாகவோ என்னோட வாயிலிருந்து வராது. அப்போ என்னிடத்துல கொடுக்கப்பட்டது ஹதீஸ். அதனால நீங்கள் ஆலிமாவாக இருப்பீங்க, உங்களுக்கு காலெல்லாம் கால ரசூலுல்லாஹ் கற்று கொடுக்கப்பட்டிருக்கும். அதனால இந்த ஹதீஸையும் இந்த குர்ஆன் ஆயத்தையும் குர்ஆனுடைய விளக்கங்களையும் நீங்கள் உம்மத்துக்கு சொல்லும் போது கவனமாக சொல்லுங்கள். ஒரு வார்த்தை மிஸ் ஆனாலும் அது உம்மத்தின் வழிகேடு என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹதீஸில் வரக்கூடிய செய்தி, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரும்போது ஒரு மனிதர், முஷ்ரிக்கான மனிதர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓ யார் ரசூலல்லாஹ், இது மாதிரி என்னிடத்துல ஒரு ஜாமா இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த ஜாமாவை நீங்கள் வச்சுக்கோங்க, நான் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் என்பதாக சொல்கிறாரு. அந்த சொன்ன மனிதர், ஜாமா கொடுத்த மனிதர் முஸ்லீம் அல்ல, மாறாக ஒரு காஃபிர், ஒரு முஷ்ரிக். அப்படிப்பட்ட மனிதர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜாமாவை போய் கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஜாமாவை நாளைக்கு வந்து கேட்குறாரு, இது மாதிரி யார் ரசூலல்லாஹ், உங்களிடத்துல நான் ஜாமா கொடுத்தேன்னு நீங்கள் தாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஜாமாவை கொடுத்துட்டாங்க. இந்த ஹதீஸ்ல என்ன தெரிய வருதுன்னா, அவர் நம்முடைய எதிரி, அவர் முஸ்லீம் அல்ல, மாறாக நமக்கு விரோதி. இருந்தாலும் யாராவது நம்ம இடத்துல ஜாமாவை கொடுத்தால், ஒரு பொருளையோ ஒரு ரகசியத்தை நம்ம இடத்துல கொடுத்தால் அதை நம்ம திருப்பி கொடுப்பது கட்டாயம் என்பதாக இந்த ஹதீஸ்ல தெரிய வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க, அத்தில் அமானத்த இலா மனி அத்தமனக்க வலா தகும் மன் கானக்க. அத்தின் அமானத்தை, நீங்கள் அமானத்தை நிறைவேற்றுங்கள். இலா மனி அத்தமனக்க, யாராவது உங்களிடத்துல ஏதாவது ஜாமாவை கொண்டு வந்தால் நீங்கள் அவரிடத்துல கொடுங்க. வலா தகும் மன் கானக்க, உங்களுக்கு யாராவது தீங்கு இழைக்க வந்தால் நீங்கள் அவருக்கு திரும்ப தீங்கு இழைக்காதீங்க, நீங்கள் நன்மையை செய்யுங்க என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் விளங்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்னையிலேருந்து நியத்து வச்சுக்கோங்க, யாராவது நம்ம இடத்துல அமானிதமாக ஏதாச்சும் ஒரு பொருள் கொடுத்தா அதை நீங்கள் அமானிதமாக பேணி பாதுகாருங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம்
தொழுகை என்பது ஒரு அமானிதம் என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் பயான் பேசுவேன். அல்லாஹ் என்ன சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்களோ இதை பற்றி இன்ஷா அல்லாஹ் சொல்வேன். இன்ஷா அல்லாஹ் பக்கத்து வீட்டில் இருக்கிற பெண்மணிகளையும் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. இங்கே ஃபஸ்ட்டு நோம்பு ஃபஸ்ட்டு தராவியால் 100 பேர் தொழுதாங்க. கூட்டம் ரொம்பனுச்சா, எங்கள் வீட்டில் சொன்னாங்க கூட்டம் ரொம்பனுச்சு. 2வது நாள் 3வது நாள் வந்து பார்க்கும்போது 20 பேர் 30 பேர் தான் இருந்தாங்க. மற்ற 90 பேர் 80 பேர் எங்கே? அல்லாஹ் அவங்களுக்கு நாடலை. அதனால் நீங்கள் சொல்லுங்கள், இது மாதிரி ரமலானுடைய மாதம் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இந்த ரமலானை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதனால் நீ வாப்பா என்பதாக சொல்லி பக்கத்து வீட்டில் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் கூட்டிகிட்டு வந்து அவங்க 30 நாள் தராவிஹ் தொழுதா அந்த நன்மை ஃபுல்லாக உங்களுக்கு தான் வரும். உங்களுக்கு வரும், அவங்களுக்கு வரும். அவங்க எத்தனை நாள் தொழுகிறாங்களோ நீங்கள் அத்தனை நாள் உங்களுக்கு நன்மை வரும் என்பதாக ஹதீஸ் வழியாக நம்ம எல்லாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அமானிதத்தை நிறைவேற்ற